நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல், கவியின் குரல் சுற்று அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான சுற்றுல மிகச்சிறந்த பாடல்கள், மறைந்த மாபெரும் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாடினாங்க. இன்னைக்கு நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாட போற பாடல் அப்படிங்கிறது அதுவும் கவியின் குரல் சுற்றுல தான் வருது. கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இருந்து வந்த முத்தான பாடல்களை பாடுவதற்காக நம்முடைய கண்டஸ்டன்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. இதுக்கே இவ்வளோ கிளாப்ஸ் பறக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிற அடுத்த விஷயத்துக்கு இன்னும் கட்டாயம் கைத்தட்டல் கூட இருக்கும். வைரமுத்து அவர்களால் இயற்றப்பட்ட மிகச்சிறந்த பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாட போகிறாங்க அப்படிங்கிறதே சந்தோஷம்னா, அதை பார்க்கறதுக்காகவும் அதை பற்றி பேசுறதுக்காகவும் கவிப்பேரரசு வைரமுத்தே வரப்போறாருங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் சுவாசிக்கிற போது வாசிக்கவும் செய்கிற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர், கரிசல் காட்டில் தொடங்கி உலகம் முழுவதும் தமிழை கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் கவிஞன். இவரை பெற்றதற்காக தமிழ் உலகமே பெருமைப்படுகிறது. கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நூற்றாண்டு தந்த மாபெரும் கவிஞன். ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஜய் டிவி தன்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. பாரதியை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார், அது எப்படி அவள் ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை அப்படின்னு. நாங்களும் அதே கேள்வியை தான் வைரமுத்துவிடம் கேட்க வேண்டும். அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்க ஆசைப்படுற விஷயம், அது எப்படி உங்களுக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை. ஒரு கருப்பு தங்கத்தை பெற்று தந்த அந்த தாய்க்கு இந்த நேரம் எல்லோர் சார்பாகவும் கவிதை உலகம் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறது. எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு எப்படி நெருப்பை சுமந்த கருப்பை என்று நான் எழுதினேன். அதே கேள்வியை என் தாய் அங்கம்மாளை பார்த்து கேட்க வேண்டும் என்று கோபிநாத் முன்மொழிந்திருக்கிறார். கொஞ்சம் மாற்றி கேட்க வேண்டும், எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த கருப்பை சுமந்த கருப்பை என்று கேட்டிருக்க வேண்டும். கிராமம் கொடுத்த உணர்வுகள், அந்த வாழ்க்கை தந்த நெறிமுறைகள், அது சந்த சிராய்ப்புகள், காயங்கள், வலிமைகள், நாட்டுப்புற மொழி எல்லாம் கலந்துதான் நாம் உருவாகி இருக்கிறோம். ஒரு கவிஞன் தனியாக ஒரு நாளில் உருவாவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மண் பொன்னாவது மாதிரி, கிளிஞ்சலில் சுண்ணாம்பு திரவம் முத்தாவது மாதிரி ஒரு கவிஞனும் காலப்போக்கில் உருவாகிறான். எத்தனையோ கவிஞர்களில் நானும் ஒருவன். அவ்வளவுதான். நெருப்பை சுமந்த கருப்பை, அதுக்குள்ளே இன்னொரு கவிதை வந்துருச்சு. ஆக நாங்களும் பக்கத்தில் நின்று அந்த எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதுனால இன்னொரு லைன் சேர்க்கலான்னு நினைக்கிறேன். அது எப்படி நெருப்பு கருப்பாக இருக்கிறது. முதல் முறையாக நெருப்பு கருப்பாக இருப்பதை இப்பொழுது பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா எனக்கு தெரிந்தவரை ஒரு 7 ஆண்டுகளாக இது போன்ற எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாதவர். நாங்களே பலமுறை அழைத்தும் ரொம்ப நாகரீகமாக அதை மறுத்து விட்டவர். என்னமோ அவருக்கு தோணியிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரணும் அப்படின்னு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்மை பெருமைப்படுத்தியவருக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். கவி பேரரசு வைரமுத்து அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களிலிருந்து முதல் பாடலை இங்க வந்து இந்த போட்டியில் பாட போகிறவர் யார்? அந்த அதிர்ஷ்டசாலி SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இந்த பூமியில
எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச அடி தெக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் அடி தெக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி கரு தெக்கு மர காடு வெடிக்குதடி உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாவ தவிக்கிற மணி பிச்சை கேக்குற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரம் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி உடம்போ மனசும் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல தவிச்சு உசுர் தடங்கிட்டு திரியுதடி தைலாங்குருவி என்ன தள்ளி நின்னு சிரிக்குதடி இந்த மம்முத கிறுக்கு தீருமா அடி மந்திரிச்சு விட்ட கொடி மாறுமா என் மயக்கத்தை தீர்த்து வச்சு மன்னிச்சிருமா சந்திரன சூரியனோ சுத்தி வர கொடி வருகிறே சத்தியமா இப்ப தான சுத்தி கிடக்குறே உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாமா தவிக்கிற மடி பிச்சை கேக்குற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிர தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி புதுசுல ஒன்னு ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்துல விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள விதி விலக்கில்லாத விதியும் இல்ல எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமர தொட்டு விடாத தூரம் இருந்தோம் சொந்த வந்தமோ போகல பாம்பா விடுதான் ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே என் கட்டையும் ஒரு நாசாயன என் கண்ணுல ஓ முகம் போகுமா நான் மண்ணுக்குள்ள ஒன்னப்பு மனசுக்குள்ள சந்திரன சூரியனும் சுத்தி ஒரு கொட்டி வருகிறேன் சத்தியமா பத்தியமா இப்ப தான சுத்தி கிடக்குறேன் உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில கேக்குற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிர தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாமா தவிக்கிற மணி பிச்சை கேக்குற மனச அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிர தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி அரவிந்த் சீனிவாஸ், ஹலோ சார். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயதில் இவ்வளவு பெரிய ஆற்றலா என்று நான் மயங்கி நிற்கிறேன். மனப்பாடமாக தமிழை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தலைமுறை வந்துவிட்டது. சுதி பேதமில்லாமல் பாடுவதற்கு ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது. தமிழ் இசைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை உங்களை போன்ற இளம் குருத்துகள் எனக்கு சாட்சியாக சொல்லுகிறார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு விமர்சகனாக வரவில்லை, ரசிகனாக வந்திருக்கிறேன். விமர்சகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. விமர்சகன் ஒட்டகம் போன்றவன், பழங்களை விட்டுவிட்டு முட்களை மட்டுமே மேய்ந்து கொண்டிருக்கிறவன். ரசிகன் வண்டு போன்றவன், முள்ளுள்ள ரோஜாவிலும் கூட முள்ளை விட்டுவிட்டு ரோஜாவில் தேனெடுப்பவன். நான் தேனெடுக்க வந்திருக்கிற வண்டு. உங்கள் திறமையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன். ஒரு பாடகன் பாடுகிற பொழுது
ஒன்றை மறந்து விட வேண்டும், ஒன்றை மறக்கக்கூடாது. மொழியையும் சுதியையும் மறந்து விடக்கூடாது, தன்னை மறந்து விட வேண்டும். நல்ல பாடகனுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். வாழ்த்துக்கள். நல்ல எதிர்காலம் உண்டு உங்களுக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். முதல்ல நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்கப்புறம் நாங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு சுகமாக இருந்தது இல்லை? ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அரவிந்த், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த அந்த இடம் அது ஏன் ஒரு வாட்டி பாடும்போது அது தப்பாக பாடிட்டு இருந்தீங்க, ஏன்? அது பிரெத் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல அந்த நோட்டில். ஓகே. மாற்றி மாற்றி நிறைய ஆனால் அது ரொம்ப கஷ்டமான பாட்டு பாடுறது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பிரெத் வேணும். ஆனால் அதெல்லாம் காமிச்சிக்காம ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. தேங்க்யூ சார். வைரமுத்து சார் இங்கே வந்தது வந்து கண்டிப்பாக ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு தமிழ் வந்த மாதிரி. ஆக்சுவலி தமிழ் தான் வந்திருக்கு எனக்கு. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், இந்த பாட்டு வந்து கார்த்திக் பாடினது நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் திஸ் சாங் இஸ். நீ பாடினதுக்கு டெஃபினட்டாக ஐ வில் கிவ் யூ ஸ்டாண்டிங் ஓவேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பாட்டு லைவ் பாடுறது இட் இஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். தேங்க்யூ சார். அந்த ஒரிஜினல் ஸ்ருதியில் பாடிருக்கேன் நீ. எஸ் சார். ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் ஆல்மோஸ்ட். இன்னும் எங்கே பிரெத் எடுக்கிறது? அதனால் 1-2 வார்த்தை மேபி கொஞ்சம் மூச்சு எடுத்த. பட் ஐ நோ அந்த பேஷன் இருந்தது, அந்த பாட்டோட என்ன அந்த உணர்வோ அது கம்ப்ளீட்டாக இருந்தது. ஐ ரியலி லவ்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. உங்களை பார்க்கிற போது நம்பிக்கை வருகிறதுன்னு வைரமுத்து அவர்கள் சொல்லிட்டாரு. ஒன் ஆஃப் த ஜட்ஜே எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைரமுத்து சார் சின்ன வயசுலேருந்து அவங்களோட பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். உங்களை பெரிய ஃபேன் சார். உங்களுக்கு நான் விசிறியாகி விட்டேன் இன்றைக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாடல் பாடுவதற்கு கஷ்டம் அப்படின்னு ஸ்ரீனி சார் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவ்வளோ சிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனால் இந்த பாடலில் ஒரு ஒரு ஆணினுடைய காதல், கொஞ்சம் காமம், கொஞ்சம் விரக்தி, கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஏமாற்றம், இப்படியான பல உணர்வுகள் கலந்த ஒரு பாட்டு. எப்படி இந்த மாதிரி அத்தனை உணர்வுகளையும் ஒரு பாட்டுக்குள்ள இந்த காலகட்டத்திலும் அந்த அந்த வேகம் கொஞ்சம் விடாமல் வைரமுத்துவால் கொடுக்க முடியுது? காதல் தீர்வதில்லை கோபிநாத். காதல் தீர்வதில்லை. எந்த வயதில் தொடங்கியது இந்த காதல்? மொழிக்காதல் தொடங்கியது 7 வயதில். வாழ்க்கையை பற்றிய காதல் தொடங்கியது 15 வயதில். அந்த காதல் தீராத வரைக்கும் கலை தீர்வதில்லை. வாழ்வு குறித்த ஆச்சரியங்கள் தீர்வதுகிற வரைக்கும் கலை தீர்வதில்லை. இந்த பாடல் எழுதிய போது எனக்கு ரொம்ப பிடித்தது ரஹ்மான் போட்டு கொடுத்த மெட்டு. அந்த இடத்திற்கு இதைவிட வலியோடு ஒருவன் பாட முடியாது. தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணின் மீது அவன் காதல் கொள்கிறான். மாற்றான் மனைவியின் மீது கொண்ட காதலும் காமமும் சரி விகிதத்தில் சங்கமிக்கிற போது மொழி கையாளப்படுகிறது. கத்திமேல் நடப்பது மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. உசுரே போகுது உசுரே போகுதுன்னு எழுதியிருக்கீங்களே, ஒரு மாற்றான் மனைவியை ஒருவன் நினைத்து பாடுகிற பொழுது இப்படி உசுரே போகுது என்று இவ்வளவு வலியோடு எழுதலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், உரிமையில்லாத பெண்ணின் மீது காதல் கொள்கிற எவனுக்கும் உசுறு போய்விடும் என்பதற்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன். இல்ல, நான் இந்த கேள்வியை நான் கேட்டதை ரொம்ப லாவகமாக கேட்க தான் முயற்சி பண்ணேன். உண்மையிலே இந்த நான் கேள்வியை அந்த நோக்கத்துல தான் கேட்டேன். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இடறினாலும் பொருந்தா காமம் பிரிவுக்குள்ள இது வந்துடும். பெரிய விஷயம் தான். ஆனா அந்த மாதிரியான ஒரு பாடல் உயிர்ப்போடு வெளியே வருகிற போது ஒரு கவிஞராக உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும்? இது மகிழ்ச்சி என்று சொல்வதை விட இது ஒரு சாமர்த்தியம் என்று சொல்ல வேண்டும். அதுல ஒரு வரி ரொம்ப முக்கியமான வரி, பல பேர் என்னை விமர்சித்த வரி. உலகத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை, உரிமையில்லாத பெண்ணோடு காதல் கொள்வது உலகத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை. 1-2 தப்பி போகும் ஒழுக்கத்துல அங்கதான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். 1-2 தப்பி போகுது ஒழுக்கத்துல. அந்த விதிவிலக்கு விதியாக முடியாது என்பதுதான் இந்த பாடலில் நான் தந்திருக்கிற மிகப்பெரிய செய்தி. ராவணன் சீதையின் மேல் ஆசைப்பட்டு பாடினால் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பாட்டுக்கு மூலம்,
இதில் கம்பன் பாடாத குரலில் இன்னொரு எதிரொலி என்று சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவியின் குரல் சுற்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான பாடலை பாடி நல்ல பாராட்டுக்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக வரப்போகிறவர் யார், என்ன பாடலை பாடப்போகிறார்? எஸ், டாப் 10 இருந்து SS10 திவாகர். வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், பொன்னால முடியாது தம்பி. அட பாதி உள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி. வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். தண்டத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தண்டத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணோ விழுந்தா வரம் பாரு, எதுவை எரிச்சா திருநீரு. உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்ன தகராறு. நீ மாடு போல பொழைக்கலையே, நீ மனுஷனை ஏந்தி பொழைக்கிறியே. வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், பொன்னால முடியாது தம்பி. அட பாதி உள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி. வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஆஹாஹா, ஏ ஹே ஹே. ஆஹாஹா, ஏ ஹே ஹே. திவாகர், நீங்கள் பாடிய பாடலில் எனக்கு ரொம்ப பிடித்த அம்சம் உங்கள் கொண்டாட்டம். இந்த பாடலே ஒரு கொண்டாட்டம் தான். அந்த கொண்டாட்டத்தை உங்கள் உடல் மொழியிலும் கொண்டு வந்தீர்களே, அதற்காக உங்களுக்கு என் பாராட்டு. கொஞ்சம் காதை மூடிக்கொண்டு கேட்டால் எஸ்பி பாலுவின் தம்பி பாடுவது மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். திரும்பி வருகிற போது அந்த அடடா மீது ஒரு சங்கதி போடுவீர்களா மாட்டீர்களா என்று கவனமாக இருந்தேன். சரியாக போட்டீர்கள். அதற்கு உங்களுக்கு கூடுதல் பாராட்டு. வளருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். திவாகர், லெஜெண்ட்ஸ், லிவிங் லெஜெண்ட்ஸ் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அது போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதிய ஒரு லிவிங் லெஜெண்ட் வைரமுத்து ஐயா அவர்கள், அவர் வந்து இங்கே பாராட்டுறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அதாவது
உங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களுடைய உற்சாகம்தான் இந்த பாட்டுக்கு லைஃப். காட் பிளஸ். வைரமுத்து சார் வணக்கம். எங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சாங்ஸ் பாடும்போதெல்லாம் கூட உட்காந்து என்னோட தமிழ் உச்சரிப்பு கரெக்ட் பண்ணி என்னை தமிழ் நல்லா பாட வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எப்படி பாடினேன், ஜோ அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடுற மாதிரி அந்த ரேஞ்ச், ஸ்ருதி, த ஃபீல், த எக்ஸ்பிரஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ. அடடா மீது ஒரு சங்கதி போடுவீர்களா என்று காத்திருந்தேன். நான் அவர் அழகாக அங்கே ஒரு சங்கதி போட்டார்னு வைரமுத்து அவர்கள் சொன்ன உடனே மாக்காப்பு ஒரு கவிதை சொன்னவர். அடடா மீது ஒரு சங்கதி, அடடா ஆச்சரியக்குறி அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச கவிதை. இந்த பாடலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பது போலவே கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்க. மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும், இது நான் கண்டு சொன்னதுங்கன்னு. ஸோ உங்களுக்கும் கண்ணதாசன் என்கிற அந்த மாபெரும் கலைஞனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பதும் அல்லது பரிமாற்றம் என்பதும் எப்படிப்பட்டது? சூரியனோடு தாமரைக்கு உள்ள உறவுதான் கவியரசர் கண்ணதாசனுக்கும் எனக்கும் உள்ள உறவு. அந்த சூரியன் வானத்தில் இருந்தது, நான் தரையில் இருந்தேன், கிராமத்து குளத்தில் இருந்தேன், மொட்டாக இருந்தேன். அந்த சூரியனின் கிரணங்கள் என்னை தொட்டு எழுப்பின, மலர்த்தின என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த மாகவிஞனுக்கு விஜய் டிவியின் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என் அஞ்சலியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் நன்றி உள்ளவனாகிறேன். முதல் முறையாக நீங்கள் கண்ணதாசன் அவர்களை சந்தித்த போது இருந்த அனுபவம் பற்றி எழுதியிருக்கிறீங்க. இப்பொழுதும் அவரது புகைப்படத்தை பார்க்கிற போதோ அல்லது அவருடைய கவிதைகளை படிக்கிற போதோ உங்களை கடந்து போகிற அந்த சம்பவம் இது. டிக் 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 என்று ஒரு படம் பாரதி ராஜா இயக்கியது, இளையராஜா இசையமைத்தது, கமல் அவர்கள் நடித்தது. அந்த படத்தின் தொடக்க விழா பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது. கவியரசர் கண்ணதாசன் அந்த முதல் பாடலை எழுதுவதற்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். வருவாரா இல்லையா என்ற ஒரு தவிப்பு இருந்தது. பாட ஒரு பாடகி வந்து விட்டார், ஒரு புதுமுக பாடகி. அந்த பாடகியின் பெயர் அன்று செல்வி லதா, பின்னாளில் அவர்தான் திருமதி லதா ரஜினிகாந்த். என்னிடம் மெட்டை கொடுத்து எதற்கும் எழுதுங்கள் என்று என்னை எழுத சொல்லிவிட்டார்கள். நானும் எழுதி முடிக்கிற தருவாயில் கவியரசர் உள்ளே வந்து விட்டார். அந்த பாட்டு வரிகளை அப்படியே நாங்கள் அமர்ந்திருந்த அந்த கம்பளத்திற்கு கீழே சென்று நான் புதைத்தேன். நான் எழுதினேன் என்பது அவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. நேற்று இந்த நேரம், ஆற்றங்கரை ஓரம், இந்த பாட்டை அவர் எழுதி கொடுத்தார் 15 நிமிடங்களில். விடைபெற்று போகிற போது, ஓய்விருக்கும் போது வீட்டுக்கு வாருங்களேன் என்று சொல்லிவிட்டு காரில் அமர்ந்தார். பல காரணங்களால் நான் செல்லவில்லை. சில மாதங்களில் அவர் மறைந்து போனார். இப்போது அவர் எழுதிய ஒரு பாட்டு வானொலியில், தொலைக்காட்சியில் வருகிற போதெல்லாம் நான் அழுவேன். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ. அவர் படத்தை பார்க்கிற போதும் இந்த பாடலை கேட்கிற போதும் மனசு கலங்கித்தான் தெளிகிறது. இது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் எது எப்போது நேரும் என்று யாருக்கும் தெரியாது. எல்லோரிடமும் எப்போதும் அன்பு செலுத்திக் கொண்டே இருப்போம். ஒருவரை சந்திக்கிற போது இதுதான் கடைசி சந்திப்பு என்பது மாதிரி அன்பு செலுத்துங்கள் எப்போதுமே. இன்றுதான் வாழ்வில் முதல் நாள் என்பது போல வாழத் தொடங்குங்கள். வாழ்க்கை வெற்றி பெறும். கண்ணதாசன், வைரமுத்து, நான் இதுக்குள்ள ஒரு நேரடியான கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாகவே சில வெற்றிடங்களை நிரப்பவே முடியாதுமாங்க. இன்னொரு பக்கம் இயற்கையின் நியதி வெற்றிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது. கண்ணதாசன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகான வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டதாக நினைக்கிறீர்களா, இல்லை அது நிரம்பி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா, அது நிரப்பவே முடியாதது என்று நினைக்கிறீர்களா? கவியரசர் கண்ணதாசன் இடத்தை அவர் பிறந்து வந்துதான் நிரப்ப முடியுமே தவிர இன்னொரு கவிஞன் நிரப்ப முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கலைஞன்னு சொல்லலாம். ரொம்ப நெருக்கடியான பின்புலத்திலிருந்து வந்து பல்வேறு தடைகளை ஒரு கலைஞன் சந்திக்க வேண்டிய எல்லா தடைகளையும் சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கார்.
உங்களை பார்க்கிற போது ஒரு கூடுதல் உற்சாகம் இயல்பாகவே இவருக்கு வருவது ரொம்ப நியாயமான விஷயமும் கூட. எந்த ஒரு கலைஞன் தன் வாழ்வின் அடி நாட்களில் துயரங்களை தாண்டி வந்தானோ அவன்தான் நிலை வருகிறான். இது இவருக்கு மட்டுமல்ல. ஒரு பெரிய பாடகர் தனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கோவைக்கு சென்றார். சென்ட்ரல் ஸ்டுடியோ என்று சொல்லக்கூடிய பழைய பட நிறுவனத்தை சென்று அணுகினார். ஒரு இயக்குனரை சந்திக்க வேண்டும். அன்று முன்னிலையில் இருந்த இயக்குனரை சந்திக்க வேண்டும். சந்திக்க முடியவில்லை. அந்த இயக்குனரின் மனைவியை சென்று சந்தித்தார். நான் பாடுவேன் என்று சொன்னார். அந்த அம்மையார் நம்பவில்லை. அந்த அம்மையாருக்கு உதவி பணிகள் செய்ய ஆரம்பித்தார். அவர் எழுதியிருக்கிற தகவலை சொல்லுகிறேன். அந்த அம்மையார் என்னை காய்கறி கடைக்கு அனுப்புவார், வாங்கி வருவேன். வீட்டில் அந்த அம்மையாருக்கு மாவரைத்து கொடுப்பேன். இப்படி அந்த அம்மையாரின் மனதில் இடம்பெற்று பிறகு இயக்குனரை சந்தித்து நான் முதல் பாட்டு பாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன் என்று எழுதியிருப்பவர் யார் தெரியுமா? மறைந்த மாமேதை TM சௌந்தரராஜன் அவர்கள். இவ்வளவு அடித்தட்டிலிருந்து புறப்படுகிறவர்கள் தான் சிகரத்தை தொடுகிறார்கள். வானம் திவாகருக்கும் தொட்டுவிடும் தூரம்தான். சிங்கரடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து வந்து பாடப்போகிற பாடகர் கண்டெஸ்டன்ட் யார்? SS04 சையத் சுபஹான். We do the light. We do the light. We do the light. விடுதலை. We do the light. விடுதலை. கண்ணை கட்டிக் கொள்ளாதே
சையத், இந்த பாடலை இன்று பாடுவதற்கு தேர்ந்தெடுத்த உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன். ரொம்ப உச்சமான பாட்டு இது. இந்த பாட்டுக்கு என்று ஒரு சின்ன பின்னணி உண்டு. இந்த இருவர் படம் ஒரு காலப்பெட்டகம். 50களில் 60களில் 70களில் தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்த 2 ஆளுமைகளை பற்றிய படம். அதனால் இந்த இசையும் கூட 50களில் 60களில் 70களில் வந்த தொனியில் இருக்க வேண்டும் என்று மணிரத்னம் கேட்டுக்கொண்டார். அப்போதெல்லாம் பிறந்தே இராத ஏஆர் ரஹ்மான் அன்று பிறந்து இசையமைத்திருந்தால் எப்படி அமைத்திருப்பாரோ அப்படி அமைத்து காட்டினார். அதை நீங்க ரொம்ப அழகாக இங்கே பாடி காட்டினீர்கள். உங்களுக்கு ஒரு செல்ல பாராட்டு தெரிவிக்க வேண்டும். சிட்டுக்குருவிகள் என்பக்கம் என்று பாடியதற்காக. அந்த கொஞ்சல் தான் அந்த அழகு. இந்த பாட்டுக்கு எனக்கு மூலம் என்னவென்றால், எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் நான் பாட்டு எழுதவில்லை. சிவாஜி அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன், ரஜினி அவர்களுக்கு, கமல் அவர்களுக்கு, இன்று நடிக்க வருகிற இளம் நடிகர்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறேன். நான் 80ல் பாட்டு எழுத வந்தேன். 77ல் அவர் முதலமைச்சராகிவிட்டார். எனவே அவருக்கு பாட்டு எழுத எனக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அவர் பாத்திரத்திற்கு எழுதிய பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டுக்காக உங்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மலையிலிருந்து துள்ளி வருகிற அருவியின் தெளிவும் துள்ளலும் உங்க குரலில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பாடுங்க சையத், ரொம்ப ரொம்ப அழகா பாடுங்க. அந்த மக்கள் என் பக்கம்னு பாடும்போது கொஞ்சம் ஐயோ ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஆனால் சார் சொன்ன மாதிரி இந்த சிட்டுக்குருவிகள் என் பக்கம், அந்த லைன் தான் அந்த பாட்டோட ஹைலைட். ஒரு பாடகர் ஹரிஹரன் அவர் பாடினது அந்த லைன், அது என்ன சொன்னாலும் முடியாது, அப்படி இருக்கும் அந்த லைன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் லைக் ஹரிஜி. இடையில் குறுக்கிடுவதற்கு சீனிவாசனை மன்னிக்க வேண்டும். இது விமர்சனமாக அல்ல, ஒரு சின்ன வேண்டுகோள். பாட வருகிற பாடகர்கள் தமிழ் எனக்கு தெரியாது என்கிறார். பாடுகிற போது ஒரு எழுத்து கூட தவற விட மாட்டார். அவ்வளவு அழகான பாடகர்கள். இப்படி பாடுகிற போதெல்லாம் தமிழ் கொஞ்சம் என்னவளை கேட்டு பாருங்கள். தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை உன்னிகிருஷ்ணன் சொல்லிக் கொடுப்பார். சையத், மக்கள் என்பக்கம்னு பாடணும். அந்த இல் இருக்கு பாருங்க. தமிழில் 3 வகையான லகரங்கள் உண்டு. ஒன்று வகர லகரம் லா, இன்னொன்று பொது லகரம் லா, இன்னொன்று சிறப்பு லகரம் ழா. 3க்கும் வேறுபாடு இருக்கிறது. வலி, பெயின், சின்ன லீ சொன்னா. பொது லகரம் வழி என்றால் காற்று என்று அர்த்தம். வலி, வழி, வழி, பாதை என்று அர்த்தம். ஏன் உச்சரிப்பில் நாங்கள் இவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்றால், ஒரு எழுத்து மாறி போனால் பொருள் மாறி போகும். தமிழ் அவ்வளவு நுட்பமான மொழி. பாட வருகிற பாடகர்கள் தமிழை கற்றுக்கொண்டு பாடினால்தான் மொழியும் சிறப்புறும், இசையும் சிறப்புறும், நீங்களும் சிறப்புறுவீர்கள். ஒரு பாடகர் மெல்லிசை மன்னரை பாட வாய்ப்பு கேட்கிறாரு, பாட்டு பாடி காட்டுறாரு. பாடி காட்டினவுடன் அந்த குரல் மேல மயக்கம் வந்துட்டது மெல்லிசை மன்னருக்கு. ஆஹா, இப்படி ஒரு குரலா, பிரமாதம், ஆஹா, கேட்காத குரல், என்ன அழகான குரல். ஆனா தம்பி, உன்னை நான் ஒளிப்பதிவு செய்ய முடியாது, தமிழை சரியா படிச்சுட்டு மீண்டும் வா, உனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு தருகிறேன்னு சொன்னார். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பாடகர் தமிழோடு வந்தார். அவர்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். 12 மாதங்கள் தமிழ் கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் மெல்லிசை மன்னரை பார்த்தார். இசையால் வென்றவர் தமிழாலும் வென்றார். இன்னைக்கு அவர் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வருகிற பொழுது, எங்க வெர்ஸ் மை டிக்டேட்டர் பார் என்ன, நான் அவருக்கு சொல்லுவேன். அவர் தெலுங்கு வடிவத்தில் எழுதி கொள்வார், தாய்மொழியில். ஆனால் தமிழை அவர் உச்சரிக்கிற பொழுது ஆஹா, காதுகளில் தேன் பாயும். அதான் ஒவ்வொரு மொழிக்கும், தெலுங்குக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, மலையாளத்திற்கு இருக்கிறது, கன்னடத்திற்கு இருக்கிறது. எந்த தாய்மொழியாக இருந்தாலும்
தாய்மொழியை தாய்மொழியாக கற்றுக்கொண்டு நீங்கள் பாட வேண்டும். பாடினால் வெற்றி பெறுவீர்கள். மொழிக்கும் இசைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு அதுதான். இதை மறக்காதீர்கள். சின்ன பிழை அல்ல, சின்ன சின்ன தீப்பொறிதான் மூங்கில் காட்டை எரித்து விடும். சின்ன சின்ன பிழைகள் தான் மொழியை சிதைத்து விடும். தயவு செய்து தமிழை தமிழாக உச்சரிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இது என் அன்பான வேண்டுகோள். நன்றி. ரொம்ப நல்ல விஷயம். நீங்க இவரை பத்தி ரொம்ப மிகச்சரியாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு அருவியினுடைய தெளிவும் திருத்தமுமாய் அவருடைய பாடல் வந்து விழுதுன்னு. உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். முறையான கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னை இருத்தி கொள்ளாமல் இசை என்பது எனக்கு எப்படி பிடித்திருக்கிறதோ அப்படி வெளியே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்கள் டிவியில் பாடல, நான் டிவிலேருந்து பார்க்குறப்பலாம் பொதுவாக ஜட்ஜஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பாடுவாங்க. ஒரு பாடு கண்ணை மூடிட்டு ரசித்து ஆழ்ந்து பாடுவாப்புல. இல்லை, பேசிக்கலாகவே இவர் வந்து தனிமையான ஆள் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. போன வாரம் தான் இவரை பற்றி டீட்டெயிலாக தெரிய வந்தது. தனியாக உட்காந்து படம் வரைவார். இவர் தனியாக ஒரு ரூமில் போயிட்டாருன்னா தனிமை தான். இங்கே வந்தாலும் தனியாக தான் பாடிட்டு இருக்கான். இப்படி தனிமையாகத்தான் பாடுவார் என்று சொல்லி சொல்லி அவர் டூயட் பாடுகிற வாய்ப்பை கெடுத்து விடாதீர்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் அடுத்து பாடவிருக்கும் பாடகர் யார்? SS06 கிருஷ்ணன். என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கண்ணத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே? கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. ஆரிரரோ, இவர் யார் எவரோ, பதில் சொல்வார் யாரோ? என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிருஷ்ணன் சார், ரொம்ப அனுபவித்து கரைந்து பாடினீர்கள். தேங்க்யூ சார். இந்த சின்ன சின்ன சங்கதிகள்லாம் அழகா செய்தீர்கள். மொழியை சரியாக உச்சரித்தீர்கள். அந்த ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, அதுக்கு பிறகு ஆரிரரோ வரும். அந்த இடத்துல தான் அந்த ஜீவனே தாளாட்டப்படும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அந்த இடத்தை மிகச்சரியாக மெட்டின் சூட்சுமத்தை புரிந்து கொண்டீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த பாட்டில் மிக முக்கியமானது ரகசியம். ஒரு பாட்டை ஒரு பாடகன் புரிந்து கொள்கிற போது முதல்ல இந்த பாட்டின் உட்பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சில பாட்டுக்கு கொண்டாட்டம், சில பாட்டுக்கு வலி இருக்கும். இந்த பாட்டில் முக்கியமானது ரகசியம். ஒரு ஆணும் பெண்ணும் நதிக்கரை வழியே போகிறார்கள். அவர்கள் ஏன் போகிறார்கள்னு சொல்லக்கூடாது. எல்லா விதமான காதல் உணர்வுகளோடு போய் கொண்டிருக்கிறார்கள் நதிக்கரை ஓரமாக. அவர்கள் எங்கே போகிறார்கள்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால்
அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார்கள். இதான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்கள் எனக்கு சொன்ன கதை. இதில் பாலுடைய குரல் இருக்கே, இந்த பாட்டுக்காக அந்த குரல் பிறந்ததா, அந்த குரலுக்காக இந்த பாட்டு பிறந்ததா, இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு சிங்கருடைய அதிகபட்சமான பங்களிப்பு இந்த பாட்டுக்குள்ள. அவருக்கும் எனக்கு ஒரு ஒரு நகைச்சுவையான சம்பவம் நடந்தது. எப்படி சார் இப்படி அனுபவிச்சு பாடுறீங்கன்னு நான் கேட்பேன். சிரித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார். சிகரம் என்ற படத்துக்கு அவர் இசையமைச்சார். அதில் வண்ணங்கொண்ட வெண்ணிலவேங்கிற ஒரு பாட்டு. அந்த பாடலை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை எழுதுறது. பா, எப்படி சார் எழுதுறீங்க? ஒரு முறையாவது காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாதுன்னாரு. அவர் பாடிட்டு வெளியே வந்தாரு. நான் சொன்னேன், எப்படி சார் பாடுறீங்க? பல முறைகளாவது காதலிக்காதவன் இதை பாடவே முடியாது என்று சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் கரைந்து கரைந்து பாடுவார். பாலச்சந்தர் அவர்கள் படமாக்கியதில் எனக்கு பிடித்த பாட்டு இந்த என்ன சத்தம் இந்த நேரம். இப்போது இந்த அரங்கத்தில் பாடப்பட்ட பாடல்களிலும் எனக்கு பிடித்த பாட்டாக இது இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிருஷ்ணன் சார், ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு ரகசியம் சொன்னார்ல, அதுதான் அந்த பல்லவியில் இன்னும் கொஞ்சம் ரகசியமாக பாடிருக்கலாம். ஸோ பிகினிங் பல்லவி, அப்புறம் வந்து கலக்கிட்டேங்க கிருஷ்ணன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சூப்பர். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. போயிட்டா. நிறைய காதல் பாடல்களில் கேட்குறப்போ நமக்கு வந்து அந்த நாஸ்டாலஜிக்குள்ளே போக முடியுது. ஒரு 1980களில் ஒரு பெல்ஸ் பேண்ட்டும் கட்டம் போட்ட சட்டையும் நீல கிருதாவுமான ஒரு காலகட்டம். உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு பாடலை பாடிக்கொண்டு கல்லூரி வாசலில் அமர்ந்து கொஞ்சம் வேடிக்கையாக பேசி அப்படியான ஒரு வாழ்க்கை முறை உண்டா, இல்லை வைரமுத்து ரொம்ப சீரியஸான ஆளா? இப்போ இல்லை, நான் பெரும்பாலும் தனிமையை விரும்பி, எனக்கு கல்லூரியில் நண்பர்களே கிடையாது. ஆசிரியர்கள் தான் எனக்கு நண்பர்கள். எல்லோருடமும் எளிமையாக பழக மாட்டேன் என்பதெல்லாம் ஒரு மாயை. எல்லோருடன் பழகுவேன். என் மன உயரத்திற்கு ஏற்றவர்களோடு பழகுவது வசதியாக இருந்தது. அதனால் என்னை விட 2 மடங்கு மூத்த பெரியவர்கள் மீதுதான் எனக்கு பெரிய பற்றும் மதிப்பும் இருந்தது. தோழர்களை நேசித்தேன், பெரியவர்களை மதித்தேன். மதித்தவர்களோடு தான் நான் அதிகமாக பழகினேன், பழகிக்கொண்டும் இருக்கிறேன். இதுதான் உண்மை. நான் தனிமை விரும்பி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இயல்பாகவே நீங்கள் அப்படியா, அல்லது கவிதை இலக்கியம் என்ற ஒரு உலகத்திற்குள் வியாபிச்சு இருக்கணும் அப்படின்னா நான் தனித்துவத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக ஒதுங்கிக்கிட்டீங்களா? படைப்புக்கு தனிமை மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடைகாக்கிற கோழி கூட்டாக அடைகாப்பதில்லை, தனியாக அடைகாத்தால்தான் முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்கும். நான் எப்போதுமே அடைகாக்கிற கோழியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த நாள் இதோடு முடிய போவதில்லை. இதனுடைய அனுபவமும் விஷயங்களும் நாளையும் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். கவியின் குரல் சுற்றுல திரு வைரமுத்து அவர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்க போகிறோம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.